ஆயிரம் மருத்துவ கண்டுபிடிப்புகள் உலகில். அந்த வகையில் மாத்திரைகள், ஊசிகள், தியானங்கள், உடற்பயிற்சிகள் இல்லாத சிகிச்சை இது அனாட்டமிக் செவிவழி தொடு சிகிச்சை. உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க இங்கே கோயம்புத்தூர் ஹீலர் பாஸ்கர் அவர்கள் நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார். மதுரை பொன் தனபாலன். கோடைப்பண்பலை நேயர்களுக்கும் டிடிஎச் மூலமாக இந்த நிகழ்ச்சியினை உலகமெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புத்தாண்டு தினத்திலே நோய் நொடியின்றி நேயர்கள் வாழ வேண்டும். மருத்துவ முறைகளிலே பல முறைகளை நாம் கையாண்டதன் விளைவாக பக்க விளைவுகள் எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தாங்கள் பெறக்கூடிய வருமானத்திலே கிட்டத்தட்ட 30 விழுக்காடு மருத்துவ செலவுக்காக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையில் குறிப்பாக நாம் அலோபதி என்ற மருத்துவத்தை பார்க்கும் பொழுது மாத்திரை மருந்துகள், ஊசிகள் போன்றவற்றை செய்கின்றோம். மற்ற மருத்துவ முறைகள் என்று பார்க்கும் பொழுது சித்தா, யுனானிக், அலோபதி, அக்குபஞ்சர், மூலிகை மருத்துவம், யுனானி, அப்புறம் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி என்றெல்லாம் பல வகையான மருத்துவ முறைகளை இன்றைக்கு நாம் கையாண்டு கொண்டு வருகின்றோம். இந்த முறைகள் எல்லாம் நாம் கையாளும் போது சரியாக செய்யவில்லை என்றால் பக்க விளைவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மருந்துகளை அதிகமாக எடுக்கும்போது பிற விளைவுகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே இவற்றிலிருந்து நாம் எவ்வாறு செம்மையான வழிமுறைகளை, மாத்திரை மருந்துகள் இல்லாமல், ஒரு பரிசோதனை இல்லாமல் சிகிச்சை முறைகளை செய்வதன் மூலமாக நமது உடலில் உள்ள குறைகளையும் நோய்களையும் எவ்வாறு நிவர்த்தி செய்ய முடியும் என்ற கருத்தினை சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு அனட்டாமிக் செவிவழி தொடு சிகிச்சை என்பதை குறித்து, இது முழுக்க முழுக்க நமது உடலும் மனமும் சார்ந்த ஒரு சிகிச்சை முறையாகும். மனிதன் அன்றாட வாழ்க்கையில் இயற்கையோடு இயைந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உணவு, உறக்கம், தாகத்திற்கு தண்ணீர் என்று நமது உடல் அறிந்து நாம் செய்யும் பொழுது எந்த விதமான மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளாமல் நம் உடலே தன்னுடைய உடலில் சுரக்கக்கூடிய சுரப்பிகள் மூலமாக சீர் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கின்றது. அந்த வழிமுறைகளை பற்றி தான் இன்றைக்கு அனட்டாமிக் செவிவழி தொடு சிகிச்சை முறையை குறித்து கோயம்புத்தூர் ஹீலர் பாஸ்கர் அவர்கள் நமக்கு சொல்லுவதற்காக தொலைபேசியில் நம்மோடு தொடர்பு கொண்டு இருக்கின்றார்கள். அவங்கள நம்ம முதல்ல சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வாழ்க வையகம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்றைக்கு தமிழர் புத்தாண்டு தினம், சித்திரை திருநாள், உழவர் பெருநாள் என்று பல வகையான சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் மருந்தில்லாத ஒரு மருத்துவத்தை நீங்கள் சொல்ல இருக்கிறீங்க நம்மளுடைய கோடைப்பண்பலை நேயர்களுக்காக. இந்த அனட்டாமிக் செவிவழி தொடு சிகிச்சை முறை அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா. ஐயா, நம்ம நோய் வந்தால் மருந்து சாப்பிட்றோம், மாத்திரை சாப்பிட்றோம், வாக்கிங் போகிறோம், பாடி பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமது நோயை நாமளே குணப்படுத்த முடியும். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அனட்டாமிக் செவிவழி தொடு சிகிச்சை. எனக்கு ஒரு நோய் வந்தா எனக்கு நானே குணப்படுத்திக்குவேன். அப்போ நான் எப்படி என் நோயை குணப்படுத்திக்கிறேன்னு பொதுமக்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் அனட்டாமிக் செவிவழி தொடு சிகிச்சைங்க. இதுல மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, இந்த பொடி லேகியம் ஒண்ணுமே கிடையாது. பிறக்கும் போது ஆரோக்கியமா இருக்கிற நாம கொஞ்சம் வயசாக நோய் வருது. அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்றோம்னு அர்த்தம். ஒரு மனிதன் செய்யற தவறுனாலதான் நோய் வருதே தவிர வேற ஒன்றும் காரணம் இல்லை. அப்போ நமது உடனே நாமளா எப்படி ஆரோக்கியம் வச்சுக்கிறது அப்படிங்கறத எஜுகேட், அதை சொல்லி கொடுக்கறதுக்கு பேரு நம்ம சிகிச்சைங்க. அதாவது எனது அனுபவத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வந்தா அதுக்கு 5 காரணம். சமையல் ரூம்ல ஒரு பொருள் கெட்டு போனா சமையல் கெட்டு போகும். நம்ம உடம்புல ரத்தம் தான் சமையல் ரூமுங்க. அதுல ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளால் எந்தெந்த உறுப்புக்கெல்லாம் உள்ள போகுதோ அந்த உறுப்பெல்லாம் பாதிக்கும். இது ஒண்ணு. சமையல் ரூம்ல ஒரு பொருள் இல்லைன்னா சமையல் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரத்தத்துல ஒரு பொருள் இல்லைன்னா உறுப்புகள் பாதிக்கும். 2, ரத்தத்தின் அளவே கம்மியா போனா நோய் வரும். அடுத்தது மனது கெட்டு போனா நோய் வரும். எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லயும் எந்த பிளட் டெஸ்ட்லயும் உங்க மனசு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. சோ மனதை பத்தி ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை சரி பண்ணாதான் நோய் குணமாகும். அடுத்தது அறிவுன்னு நம்ம அறிவு இல்லைங்க, நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் அறிவு இருக்கு, ஒவ்வொரு உறுப்புக்கும் அறிவு இருக்கு. உள்மனதுன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, அது கிடையாது. நம்ம கையில ஒரு பிளேட்ல கத்தியில கீறிட்டோம். நாம யாரும் உட்கார்ந்து டெய்லி ஒட்டுன்னு சொல்றது இல்ல, அதுவா ஒட்டுது, அதான் அறிவு. சப்பாத்தி வயிற்றுக்குள்ள போறது நம்ம வேலை, ஜீரணம் பண்றது உடம்புடைய அறிவு. அம்மா இட்லி தோசை பொங்கல் சாப்பிடுறாங்க, அது குழந்தையா மாத்துறது அறிவு. சோ நான் சொல்றது உடம்புக்கும் ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவு கெட்டு போனாலும் நோய் வரும். சோ ஒரு
மனிதனுடைய உடம்புல நோய் வந்தா 5 காரணங்க. ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாம போனா, ரத்தத்தின் அளவு கம்மியா போனா, மனது கெட்டு போனா, அறிவு கெட்டு போனா. இந்த 5ஐயும் ஒழுங்குபடுத்துறது எப்படின்னு நம்ம சொல்லி கொடுப்போங்க. அத யாரு காதுல கேட்டுட்டு அதுக்கு ஒரு 6 மணி நேரம் டைம். நான் ஒன்னும் மருந்து மாத்திரை கொடுக்க மாட்டேன். வந்தாங்கன்னா 6 மணி நேரம் நான் பேசுவேன். அது டிவிடியா இருக்குது, புக்கா இருக்குது, வாங்கி படிச்சுக்கலாம் இல்ல கேட்டுக்கலாம். அந்த 6 மணி நேரம் நான் பேசி முடிச்சோன்னே இந்த 5 விஷயத்த ஒழுங்குபடுத்துறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அதை ஒழுங்குபடுத்திட்டா யாருக்கு எந்த நோய் இருந்தாலும் அது தன்னைத்தானே குணப்படுத்திக்கணும். இந்த குணப்படுத்துவதற்கான முக்கியமான காரணங்கள் என்னங்க? என்ன அடிப்படையில்? ஏன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டே முடியாதது நீங்க சொல்லக்கூடிய இந்த செவி வழி தொடு சிகிச்சை மூலியமாக அப்படி என்ன உடம்புல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த முடியும்? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன உள்ள போகுதுன்னு யோசிக்கணுங்க. மொத்தம் 6 விஷயத்துல தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது. சாப்பாட ஒழுங்கா ஜீரணமாகலன்னா உள்ள கழிவுகளா போய் நோய் வரும் 1. தண்ணிய தப்பா குடிச்சா அது கழிவா போய் உள்ள நோய் வரும் 2. கழிவு தேக்கமடைஞ்சிரும் உடம்புல. ஆமா, கழிவுகள்லாம் உள்ள போய் தேக்க முடியும். இன்னொன்னு உள்ள போய் நோய்களை உற்பத்தி பண்ணும். 2வது மூச்சுக்காத்து. மூச்சுக்காத்து ஒழுங்கா ஜீரணமானா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் உணவுதான் மருந்து, மருந்தா உணவுன்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் ஒத்துக்கிறேன். பட் உணவு மட்டும் மருந்து இல்ல. உணவும் மருந்து, தண்ணியும் மருந்து, மூச்சுக்காத்தும் மருந்து. தூக்கம் ஒழுங்கா தூங்கலைன்னா நோய் வரும். உடல் உழைப்பு இல்லைன்னா நோய் வரும். அடுத்தது மனதை ஒழுங்கா வச்சுக்கலன்னா நோய் வரும். என்னதான் பிராணசக்தின்னு சொல்றீங்க ஐயா, அந்த பிராணசக்தின்னு சொல்றீங்களா, அது என்ன? அது பிராணசக்திங்கிறது அது மூச்சுக்காத்து சம்பந்தப்பட்டது. அது நம்ம பணம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு நிறைய பணம் இருந்தா நல்லா செலவு பண்ணலாம், எல்லாத்துக்கும் செலவு பண்ணலாம். உடம்புல சாப்பிடுற சாப்பாடு குளுக்கோஸா மாறி அது செல்லுக்குள்ள போய் அது பிராண சக்தியா மாறி உடம்புக்குள்ள இருக்கும். மொத்தம் 6 விஷயங்க. சாப்பாட ஒழுங்கா சாப்பிடணும், தண்ணிய ஒழுங்கா குடிக்கணும், மூச்சு காத்து ஒழுங்கா இழுக்கணும், ஒழுங்கா தூங்கணும், ஒழுங்கா உழைக்கணும், பணத்தை ஒழுங்கா வச்சுக்கணும். இந்த 6 விஷயத்தை நாம ஒழுங்கு பண்ணா நமது உடம்பில் எந்த நோய் இருந்தாலும் அது தன்னைத்தானே குணப்படுத்திடும். எமர்ஜென்சி ஆக்சிடென்ட், பாம்பு கடிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம டாக்டர்கிட்ட போகணும். இப்ப நீங்க இந்த உள்நோய் வெளிநோயின்னு 2 விதமா சொல்றீங்க. அதாங்க, சுகர், பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ் எல்லாம் உள்ள இருந்து வர நோய்ங்க. இதை நம்மளே குணப்படுத்திக்கலாம். ஒரு நோயாளியை சுலபமா குணப்படுத்திக்கலாம். ஆனா ஆக்சிடென்ட், எமர்ஜென்சி, பாம்பு கடிக்கிறது, கத்தி எடுத்து குத்துறாங்க, துப்பாக்கில சொல்றாங்க, இதெல்லாம் வெளியிருந்து வர நோய். அப்ப நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ண முடியாது. துப்பாக்கில சுட்ட உடனே இந்த அனாட்டமிக் செவிவழி தொடு சிகிச்சை குணமா குணப்படுத்த முடியும் நம்பினாங்கன்னா ஏமாந்து போயிருவாங்க. ஆக்சிடென்ட் அப்ப டாக்டர்கிட்ட தான் போகணும். ஆனா சுகர், பிபி, ஆஸ்துமா, கிட்னில கல்லு, கருப்பையில கட்டி, இதெல்லாம் இதுல சரி பண்ணிக்கலாம். பலவிதமான நோய்களை குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்கீங்க நீங்க. உள்ள வரக்கூடிய நோய்கள் இப்போ சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், தைராய்டு, அதே போல் கிட்னி பிரச்சனைகள், இருதய பிரச்சனைகள், மூட்டு வலி, இது போன்ற அஜீரண கோளாறுகள், வாயுத்தொல்லை நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த இது பூரா இது சரிப்படுத்த முடியும். அப்போ உடலில் என்ன சுரப்பிகள் என்ன இல்லை இயக்கத்தை நம்ம ஊக்குவிக்கிறோம்யா? இல்லைங்க, அதாவது நமது உடம்புல கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டது. ரத்த நாளத்தால் உருவாக்கப்பட்டது. சாப்பிடுற சாப்பாடு ரத்தத்துல போய் கலக்குதுங்க. அது ரத்த மொழியா சுத்திட்டு எல்லா செல்லுக்குள்ளயும் போகுது. குடிக்கிற தண்ணி ரத்தத்துல போய் கலந்து எல்லா செல்லுக்குள்ளயும் போகுது. இருக்கிற மூச்சு காத்து ரத்தத்துல கலந்து எல்லா செல்லுக்குள்ளயும் போகுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, உறுப்புகளுக்கு நோயே கிடையாதுங்க. உறுப்புக்கு நோய் வராது. ரத்தம் கெட்டு போனா உறுப்புகளுக்கு நோய் வரும். ரத்தத்தை சுத்தம் பண்றது வைத்தியம். உலகத்துல இருக்கிற எல்லா வைத்தியத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாச்சுங்க. எல்லா வைத்தியம் என்ன பண்ணுதுன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணுது. ஆனா நமக்கு நோய் குணமாக மாட்டேங்குதுன்னா இந்த நோயாளி ரத்தம் கெடுத்துட்டே இருக்காங்க டெய்லி. முதல்ல ஒரு நோயாளி தன் ரத்தத்தை கெடுக்கிறத ஸ்டாப் பண்ணணும், நிறுத்தணும். அதுக்கப்புறம் ஒரு நோயாளி தன் ரத்தத்தை தானா குணப்படுத்தணும். இதுதான் சிகிச்சை. நம்ம மருத்துவ தேடி போறோம், அவங்களும் நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டே இருக்காங்க டெய்லி. நம்ம கெடுத்துக்கிட்டே இருக்கிறோம். கெடுக்கிறது நிறுத்தணும், நமக்கு நாமே சுத்தம் பண்ணணும். இந்த 2 வேலையை பண்ணிட்டா நமது உடம்புல எல்லா உறுப்பும் தன்னைத்தானே குணப்படுத்தி. இந்த உடல்ல ஒரு முக்கியமான ஒரு சுரப்பி சுரக்குன்றீங்களா, அது எப்படிங்க? அது இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்க. நம்ம எலும்பு மஜ்ஜைகள் இருக்கு இல்லைங்களா, நம்ம உடம்பில் உள்ள எலும்பு மஜ்ஜைகள், இதுதான் ரத்தத்தை உருவாக்குதுங்க. சுத்தமான ரத்தம் தான் நமது உடம்பில் உள்ள அனைத்து நோய்களையும் குணப்படுத்துற ஒரே மருந்துங்க. நான் சொல்ற சுத்தமான ரத்தம்னா எல்லாத்துக்கும் ரத்தம் இருக்கு. அப்படியே நோய் இருக்குன்னா நான் சொல்ற ரத்தத்துடைய அந்த சுத்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா, எல்லா பொருளும் நல்ல பொருளா தேவையான அளவு வீரியத்தோட இருக்கணும். இந்த மாதிரி ஒரு துளி ரத்தம் எந்த உறுப்பு கிட்ட போகுதோ அந்த உறுப்பில் எந்த நோய் வந்தாலும் அது தன்னைத்தானே குணப்படுத்திக்கீங்க. அந்த சுரப்பிக்கு பேர் எலும்பு மஜ்ஜை, அது சுரக்கிற நீருக்கு பேர் சுத்தமான ரத்தம். இந்த சுத்தமான ரத்தம் கண்ணு கிட்ட போனா கண் நோய் குணமாயிரும், மூட்டு கிட்ட போனா மூட்டு குணமாயிரும். இந்த நமது உடம்பில் இருக்கும் எல்லா ரத்தத்தையும் எப்படி சுத்தம் பண்றது அப்படிங்கறது நாம சொல்லி கொடுக்குறீங்க. இப்ப இந்த சுவாச காற்றுன்னு சொன்னீங்கயா நீங்க,
ஆமாங்க. அந்த காற்று சக்தி வந்து நம்ம எவ்வளவு வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு அந்த நுகர்வு தன்மை இருக்குது? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11,000 சில்லற சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஒரு இதில். ஆமாங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இல்லைங்க, காத்து எவ்வளவு நம்ம உடம்புக்கு போகும் அப்படிங்கறத நம்ம கணக்கே பண்ண வேண்டாங்க. அது உடம்பு பாத்துக்கும். நாம செய்ய வேண்டியது கொசுவத்தி பயன்படுத்தாம இருந்தாவே போதுங்க. கொசுவத்தி என்பது விஷம். கொசுவத்தி யாரெல்லாம் பயன்படுத்தி நைட்டு தூங்குறாங்களோ அவங்களை எந்த டாக்டராலையும் எந்த மருந்து மாத்திரையும் காப்பாற்றவே முடியாது. ஏன்னா கொசுக்கு விஷம்னா நமக்கு தான் விஷம் தான். சோ கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது ஒண்ணு. ரெண்டாவது, எந்த இடத்துல இருந்தாலும் காத்தோட்டமா இடத்துல இருக்கணும். யார் வீட்லயும் பெட்ரூம்ல காத்தோட்டமே இல்லை, ஜன்னலை அடைச்சு வச்சு படுத்துக்கிறோம். அப்போ ஒரே காத்துல இருக்கும்பொழுது அந்த காத்து கெட்டு போகுது. நாம கெடுத்த காத்துல நாமளே 7 மணி நேரம் படுத்து நமக்கு நோய் வந்துருது. காத்த பொறுத்தவரைக்கும் 2 விஷயங்க. கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது, காத்தோட்டமான இடத்துலதான் 24 மணி நேரம் இருக்கணும், இன்க்ளூடிங் இந்த பெட்ரூம்லயும். இது 2 செஞ்சாவே போதும், நம்ம காத்து ஒழுங்காயிருங்க. நாம் இன்றைக்கு மருத்துவ வானவினில் அனாடம் கிங்ஸ் செவிவழி தொடர் சிகிச்சை என்ற தலைப்பிலே கோயம்புத்தூர் ஹீலர் பாஸ்கர் அவர்கள் நமது நேயர்களுடைய வினாக்களுக்கு பதில் சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க. பேர் சொல்லுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி கருங்கோல்னு கனகராஜ் பேசுறீங்க. கனகராஜ் கடலாடியிலேருந்து பேசுறீங்க, சொல்லுங்க. மருத்துவ அவர்களுக்கு வணக்கம்யா. வணக்கம். எனக்கு வயசு வந்து 24 வயசு அங்க ஆகுது. சரிங்க. அதாவது நீர் கட்டு வந்து மொழியில வந்து உட்காந்து இருந்துச்சுன்னா அப்படியே சடை சடம் சவுண்ட் கேக்குது. எங்க சவுண்ட் கேக்குதுங்க? வர்ற காரணம் என்னன்னு ஐயா கேட்கணும். அப்புறம் ஒரே கிடக்கும் ஒரு சைடு விடிய காலம் எந்திரிச்சிட்டா பொழுதுக்கு ஒரு சைடு மண்டை வலிக்குது. மூட்டு வலி இருக்குது, தலைவலி இருக்குது. ஆமா, தலைவலி ஒரு சைடு மட்டும். சரி சரி. ஒரு பக்க தலைவலி. ஆமா. அப்புறம் இந்த வெயில் அடிக்கிற நேரம் வந்து சார் படோட மாதிரி வந்து ஒரு சில நேரம் கண்ண மூடி தன்ன மாதிரி கீழே விழுந்து எந்திரிச்சிடாப்ல இருக்கு. இந்த 3 கேள்விக்கு ஐயா பதில் கேட்கும். இப்போ ஐயா கேட்டுக்கிறாங்க. இப்போ கனகராஜ் கேட்டுக்காரு சார். மூட்டு வலி இருக்கு, ஒரு பக்க தலைவலி இருக்குன்றாரு, திடீர்னு மயக்கம் வருதுன்றாரு. நைட்டு நிம்மதியா காலையில 9 மணிக்குள்ளதான் அது வருது. சார் சொல்றேன் கேளுங்க. நைட்டு நிம்மதியா தூங்கினா தலை வலிக்காது. வடக்க தலை வச்சு படுக்கவே கூடாதுங்க. வடக்க தலை வச்சு படுத்தா இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, தெற்க தான் தலை வச்சு படுக்கணும். ஃபோம் பெட்ல எல்லாம் படுக்கக்கூடாது. போரப்பாயில படுக்கலாம், காட்டன் பெட்ல பருத்தி பஞ்சில படுக்கலாம், இலவ மஞ்சில படுக்கலாம். ஃபோம் பெட், சோபா, ரெக்ஸின் இதுல எல்லாம் படுக்கக்கூடாது. பிளாஸ்டிக் பாயெல்லாம் படுக்கக்கூடாது. படுத்தா இந்த மாதிரி காலில் வரும். அடுத்தது, நைட்டு கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது. டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கடைசி தூங்குறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அமைதியா இருந்து தூங்குனீங்கன்னாவே உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. நைட் என்ன பண்ணுங்கன்னா படுத்து தூங்காதீங்க. முதல் 1/2 மணி நேரம் உட்காந்துங்க. அப்படியே உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் படுத்துங்க. இந்த பிரச்சனை வராது. இது மைக்ரேனுக்கு, தலைவலிக்கு. மூட்டு வலிக்கு, மூட்டுன்னா உடம்புன்னா வேலை கொடுக்கணும். நீங்க கண்டிப்பா ஏதாவது எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் கத்துக்கிட்டு டெய்லி ஒவ்வொரு ஜாயிண்ட், உடம்புல 11 ஜாயிண்ட் இருக்குது. இந்த 11 ஜாயிண்ட்டுக்கும் லேசா அசைச்சு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணணும். அப்பதான் சரியா போகும். நம்மெல்லாம் யாருக்கு மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலின்னு சொல்றாங்களோ நான் ஒரே வார்த்தையில சொல்லுவேன், அந்த இடத்துக்கு ஒழுங்கா வேலை கொடுக்கலன்னு சொல்லுவேன். இல்ல அதிகமா வேலை கொடுக்குறாங்கன்னு சொல்லுவேன். சோ தினமும் ஒரு 1/4 மணி நேரம் பயிற்சி பண்ணணும். அப்ப அது சரியா போயிடும். உடல் பயிற்சின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. போய் நம்ம வாக்கிங் போக தேவையில்லை, இருந்துகிட்டே செய்யலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் பயிற்சி பண்ணலாம். ஐயா நீங்கள் சொல்லிருக்கீங்க, அதாவது நமக்கு உடல் உறுப்புகளில் வந்து வயிறு, கிட்னி, கல்லீரல் போன்றவையெல்லாம் நம்ம ஒழுங்காக வச்சுட்டாலே நம்ம அது கவலை, பயம் இதெல்லாம் வராதுன்னு சொல்றீங்களா? அது எப்படிங்க? அது இல்லைங்க, வயிறு கெட்டு போனா கவலை வரும். லிவர் கெட்டு போனா கோவம் வரும். கிட்னி கெட்டு போனா பயம் வரும். இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நாம பயப்படுறோம்னு. உடம்புல நோய் வந்தாதான் கோபம், டென்ஷன், பயம் எல்லாமே வரும். ரிஷிகள், முனிகள், ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் கோபம், டென்ஷன், பயமே வராது. ஏன்னா உடம்பு ஆரோக்கியம் வச்சிருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் வைக்கிறது மூலமா அமைதியா இருக்க வாழ முடியுங்க. ஏன்னா மனதுக்கு உடம்புக்கு பெரிய ஒரு லிங்க் இருக்குது. சோ ஆரோக்கியமான உடம்பு இருக்கிறவங்களுக்கு டென்ஷன், கோபம், பயம் வராது. சோ மன ரீதியா இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். உடம்பு சீக்கிரம் ரொம்ப சுலபம். உடம்புல இருக்கிற பிரச்சனை தீர்க்கிறது ரொம்ப சுலபம். அப்ப நம்ம உடம்பை சரி பண்றது மூலமா மனசை சரி பண்ணிக்கலாம். உடலும் மனமும் தெளிவாக இருந்தா அந்த டென்ஷன் சொல்லக்கூடிய ஒரு இதே வராது. இந்த டென்ஷன் தான் அடிப்படையா எல்லா நோய்களுக்கு காரணமா இருக்கு. இப்ப ஒருத்தர் ரொம்ப சாந்தமான ஆளு, திடீர்னு தலை கண்ணாபுடான்னு வலிக்குது. அப்ப என்ன பண்றாரு? திட்டிடுறாரு. அடுத்த கேட்கறாரு, சாரி சார், எனக்கு தலைவலியா இருந்ததா, அதான் திட்டேன்னு. அவங்க ஏன் திட்டுவீங்க? அப்ப தலைவலி வந்தா, உடம்புல நோய் வந்தா மனது கெட்டு போச்சு இல்லைங்களா? கோவப்பட்டாரு. உடம்பு ஆரோக்கியமா வைக்கிறது மூலமா மனதையும் தெளிவுபடுத்திக்கலாம். இப்ப அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம் ஐயா, தாராபுரத்துல இருந்து சுரேஷ் பேசுறேன். சுரேஷ் சொல்லுங்க
ஐயா எனக்கு வந்து எனக்கு ஏஜ் 22 ஆகுது. ம் ஆனா இடுப்பு வலி வந்து கண்டினியூஸா இருந்துட்டு இருக்கு லாஸ்ட் 6 months-ஆ. ம் எந்த டாக்டர் சரி பண்ணாலும் உடனே எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறாங்க. ம் ஆனா குமிஞ்சா நிமிர முடியல, நிமிர்ந்தா குமிய முடியறது இல்ல. ம் இந்த மாதிரி பெயின் வந்து கண்டினியூஸா 6 months-ஆ இருந்துகிட்டே இருக்கு சார். 22 வயதில் என்ன பணி செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் ME படிச்சிட்டு இருக்கேன் சார். படிக்கக்கூடிய மாணவருக்கு இடுப்பு வலி வருவதற்கு காரணங்கள் என்னங்கய்யா? அது நம்ம சேர்ல உட்கார்றோம் இல்லைங்களா, இப்ப எல்லாருமே சேர்ல உட்காரும்போது காலை தொங்க போட்டு உட்காடுறோம். சோபா, காரு, பஸ், 2 வீலர் இது வரைக்கும் இங்க யாரும் காலை தொங்க போட்டு உட்காராத இடமே கிடையாது. காலை தொங்க போட்டு உட்கார்ந்தா இப்படி பிரச்சனை வரும். கால் எப்பவுமே சமணங்கால் போட்டு உட்காரணும், கால் நீட்டி உட்காரணும். இதுதான் சரியான முறை. இப்ப எல்லாத்துக்கும் மூட்டு வலி வரக்கு ஒரே காரணம் காலை தொங்க போட்டு உட்கார்றது. ஸோ அவரு காலேஜில் உட்காரும் பொழுது முடிஞ்சதுன்னா 2 காலையும் மடிச்சு சமணங்கால் போட்டு சேர்ல உட்காந்துட்டா உடனே சரியா போயிடும். ஒண்ணு இல்ல அங்க அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைன்னா வீட்டுக்கு எப்பப்பெல்லாம் வராரோ வீட்லயாவது சமணங்கால் போட்டு உட்காரணும், இல்ல கால் நீட்டி உட்காரணும். கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டிகள்லாம் கால் நீட்டி உட்கார்ந்துருப்பாங்க. ரொம்ப நாள் அந்த பாட்டிக்கு இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அது காரணம் தான் கால் நீட்டி உட்கார்றதுதான். காலை தொங்க போட்டாவே மூட்டு வலியும் இடுப்பு வலியும் வரும். எவ்வளவுதான் வசதி இருந்தா கூடங்கய்யா இப்ப சாப்பிடல பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இன்னும் தரையில உட்கார்ந்து தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா காலுக்கு வந்து ஆக்சுவலா ரத்த ஓட்டம் தேவையே இல்லைங்க. நம்ம நடக்கும்போது மட்டும் இருந்தா போதும். மற்ற நேரத்துல மடிச்சு வச்சா தான் அந்த ரத்த ஓட்டம் முதுகு பக்கத்துலயும் வயிற்று பக்கத்துலயும் வந்து ஜீரண வேலை நடக்கும், ஞாபக சக்தி அதிகமாகும். சமணங்கால் போட்டு உட்கார்ந்து அவரை இருக்க சொல்லுங்க. ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் சமணங்கால் போடுறாரோ அவ்வளவு சீக்கிரம் அவருடைய இடுப்பு வலி சரியாகும். இப்ப நான் இன்னொரு கேள்விங்க, இப்ப நம்ம நேர் கேட்டது தொடர்பாக இப்ப சாப்பிடக்கூட முறையில வந்து பாத்தீங்கன்னா அருஞ்சுவை உணவோட சாப்பிடணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். மொத்தம் 6 சுவை இருக்குங்க. உப்பு, புளி, காரம், இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு. இந்த 6 சுவையும் ஆக்சுவலா சுவைன்னா நம்ம ரசிக்கிறக்கோ ருசிக்கிறக்கோ கிடையாதுங்க. அது வந்து நமக்கான எனர்ஜி, அதுதான் சக்தியே. அதுதான் சக்கரை நோய்க்கு இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பிபிக்கு உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, காரம் சாப்பிட்டா தோல் நோய் வரும்னு சொல்லுவாங்க, கசப்பு துருப்பு நாமளே சாப்பிடுறது இல்ல. இப்படி ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு காரணம் சொல்லி சாப்பிடாம இருந்தா அப்புறம் நம்ம எந்த சுவை தான் சாப்பிடுறது? உண்மையிலே பார்த்தா எந்த சுவையும் யாருமே ஒதுக்க கூடாது. சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிட்டா மட்டும்தான் சர்க்கரை நோய் குணமாகும். பிபி நோயாளிகள் உப்பு சாப்பிட்டா மட்டும்தான் குணமாகும். காரணம் என்ன? நம்ம தப்பா சாப்பிட்டு இருக்கோம். நான் ஒரு ஐடியா கொடுக்குறேங்க. யாரு எந்த சுவை வேணா சாப்பிட்டுக்கலாம். ஒரு கண்டிஷன், பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும். 2வது, சாப்பிடும் போது உதடு பிரியக்கூடாது. உதடு பிரிஞ்சா அந்த சுவையினால நோய் வரும். உதட்டை மூடி சாப்பிட்டா அந்த சுவையினால நமக்கு சக்தி கிடைக்கும். அதனால இனிமேல் யார் எதை சாப்பிட்டாலும் அவங்க வந்து நாக்குதான் டாக்டர், சுவைதான் மருந்து. நான் ஒரு உதாரணம் சொல்றேங்க. ஒரு 4 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு முடிச்சோன்னே 5வது பேரிச்சம்பழம் சாப்பிடும் போது நமக்கு திகட்டுது. அப்போ நாக்கு என்ன சொல்லுதுன்னா இனிப்பு போதும், நீ சாப்பிடாதேன்னு சொல்லுது. இதை மீறி சாப்பிட்டா சக்கரை நோய் வரும். ஆனா நம்ம இனிப்பே தொடாம இருக்கிறது நல்லது இல்லைங்க. அதே மாதிரி உப்பு அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா நோய் வரும், அளவா சாப்பிட்டா நோய் வராது. அவங்க நாக்குக்கு எவ்வளவு உப்பு கேட்குதோ அது சாப்பிட்டா நோய் வராது. சோ என்ன சொல்ல வரேன்னா, இனிமேல் யாருமே வந்து எந்த சுவை சாப்பிடணும் வேண்டாம் அப்படின்லாம் யாரும் பிரிக்க வேண்டாம். இது யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்க நாக்குக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க நாக்குக்கு எந்த சுவை பிடிக்குதோ அதை கரெக்டா சாப்பிட்டா எல்லா நோய் குணமாகும். அதுக்கு என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு நேரம் சாப்பிடும் பொழுதும் நம்ம சாப்பாட்டுல 6 சுவை இருக்கிற மாதிரி நம்ம தயார் பண்ணணும். அதாவது இனிப்புக்கு பனங்கருப்பட்டி, அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம் சின்ன பீஸ் வச்சுக்கணும். நிறைய பாவக்காய், புதினா, கொத்தமல்லி இது மாதிரி கசப்பான பொருட்கள் எல்லாம் சாப்பாடுல சேர்த்துக்கணும். யாருமே கசப்பு சேர்த்திக்கிறதே இல்ல, இனிப்பும் சாப்பிடறது இல்ல. அதனால உடம்புக்கு நோய் வருது. அதனால இனிமேல் யார் சாப்பிட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் அறுசுவையோட சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனா இந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேங்க, எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா சென்னையில வந்து என் பேரை சொல்லி அறுசுவை பொடின்னு ஒருத்தர் வித்துட்டு இருக்காரு. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. நான் பொடி சாப்பிடுங்கன்னு சொல்லல, சாப்பாட்டுல அறுசுவை சாப்பிடுங்கன்னு சொல்றேன். பல வகை காய்கறிகள், கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு இதெல்லாம் கலந்த உணவுகளை சாப்பிடணும்னு சொல்றீங்க. ஆமா, அதாவது அதை பாருங்க, ஒரு கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டா மட்டும் நீ சந்தோஷமா இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன்ல சாப்பிட, ஏன்னா அங்க நிறைய சுவையோட வைக்கிறாங்க. வீட்டுல சாப்பிட்டா மட்டும் டல்லா இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு பொங்கல் வச்சிருப்பாங்க, இட்லி வச்சிருப்பாங்க. நம்ம ஒரே ஒரு சுவை சாப்பிடும்போது 2 சுவை சாப்பிடும்போது டல்லா இருக்கிறோம். நமக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, நாக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் விதவிதமா சாப்பிடும்போது பாருங்க சந்தோஷமா இருக்கும். சோ நாக்கு தான் டாக்டர், சுவைதான் மருந்து. இனிமேல் யாரும் அவங்கவுங்க நாக்கு என்ன சுவை கேட்குதோ அதை சாப்பிட்டா போதுங்க, அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கலாம். இப்ப இந்த அடுத்த நேரம் ஒருத்தர் சந்திக்கலாம்ங்க. வணக்கம். பேர் சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. பேர் சொல்லுங்க. கோயில்பட்டியில இருந்து சந்திரசேகரன். சந்திரசேகரன் சொல்லுங்க.
தமிழ் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயாவுக்கும். நேயர்கள் அனைவருக்கும் உங்க சார்பா சொல்லிடலாம். சொல்லுங்க. நன்றியா. அதாவதுயா 2 கேள்வி. ஒண்ணு என்னுடைய உடல் சம்பந்தது, இன்னொன்னு ஒரு பொதுநல கேள்வியா. எனக்கு வந்து இடது கை வந்து நம்ம ஒரு சுகர் பேஷண்ட், இடது கை வந்து கைய அவர் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டு நினைக்கிறேன். இடது கை வந்து அவருக்கு சுகர் பேஷண்ட் வலிக்குதுன்னு சொல்றாருங்கய்யா. இப்போ நீங்க தண்ணி குடிக்கல கூட வந்து சில வழிமுறைகளை பின்பற்றணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, தண்ணி வந்து கொதிக்க வச்சு குடிக்கவே கூடாதுங்க. கொதிக்க வச்சு குடிச்சா எல்லா நோயும் வரும். தண்ணியில வந்து உயிர் இருக்குங்க, பிராணன் இருக்கு. கொதிக்க வச்சோம்னா பிராணன் போயிடும், சப்ப தண்ணி ஆயிரும். அதுல ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இருக்கு, ஈத்தேன் மீத்தேன்லாம் இருக்கு, எல்லாம் ஆவியா போயிடும். எல்லாரும் பிரச்சாரம் பண்றாங்க, பழங்கள் சாப்பிடும் பொழுது, காய்கறி சாப்பிடும் பொழுது ஆர்கானிக் பொருளை சாப்பிடுங்கன்னு பிரச்சாரம் பண்றாங்க. அப்போ தண்ணியை வந்து கொதிக்க வைக்காம குடிச்சாதான் ஆர்கானிக். கொதிக்க வச்சா அது இன்னும் ஆர்கானிக் ஆமா, அதுக்கு ஆர்கானிக் இருக்காது. அதுல நீங்க செக் பண்ணி பாருங்க, கொதிக்க வச்ச தண்ணியில, ஆற வச்சு வடிகட்டின தண்ணியில மீனை போட்டு பாருங்க, மீன் செத்து போயிடும். சோ மீன் கூட உயிரோட வாழ முடியாத ஒரு பிராணம் இல்லாத தண்ணி தான் கொதிக்க வச்ச தண்ணி. ஐயா இப்ப வந்து ஐயா ஒரு கேள்விங்க, இப்ப இந்த நல்ல தண்ணின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்புறம் நீங்க தண்ணி குடிக்கல இடது கையால தான் குடிக்கணும்னு சொல்றீங்க, அது ஏன்? நல்ல தண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும்னாங்க, ஒரு தண்ணிக்குள்ள மீனை போட்டா சாகாதீங்க, அது நல்ல தண்ணி. அந்த காலத்துல போரிங்ல எல்லாம் தண்ணி இருக்கும்போது அந்த நிலத்துக்குள்ள ஒருவேளை விஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, போரிங் தண்ணி எடுத்து வந்தா ஒரு மீனை போட்டு பார்ப்பாங்க. மீன் உயிரோட இருந்தா குடிப்பாங்க, இல்லைன்னா குடிக்க மாட்டாங்க. தண்ணியை செக் பண்றதுக்கு ஒரே வழி, மீனை போடணும், அது சாகாம இருந்தா குடிச்சுக்கலாம். கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டின தண்ணியில மீனை போட்டா செத்து போயிடும். அதனால தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கங்க, வாட்டர் பாட்டில் கூட வாங்கி குடிச்சுக்கீங்க, என்னமோ பண்ணுங்க, ஆனா கொதிக்க மட்டும் வைக்க கூடாது பண்ணுங்க. அது இடது கையால குடிக்கணுன்றீங்களா தண்ணி, அது என்ன கணக்குங்க? அது இல்லைங்க, அதாவது இடது கையால குடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு எனக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தாரு. பட் அதுக்கான காரணம் தெரியலங்க, அந்த புக்ல நான் சொல்லியிருக்கேன், காரணம் தெரியல, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இஸ்லாமியர்கள் எல்லாருமே கையில வலது கையில தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் சரியா தெரியலீங்க. தண்ணி சப்பி சப்பி குடிக்கணும், அண்ணாந்து கடகடன்னு ஊத்தக்கூடாது. அமைதி பொறுமையா சப்பி சப்பி குடிச்சா தண்ணி சக்தியா இருக்கும். இந்த அண்ணாந்து கடகடன் யாரெல்லாம் ஊத்துறாங்களோ அவங்களுக்கு சிறுநீர் சம்பந்தமா எல்லா நோயும் வரும். இன்றைய மருத்துவ வானவினில் அனாட்டாமிக் செவிவழி தொடு சிகிச்சை குறித்து கோயம்புத்தூர் ஹீலர் பாஸ்கர் அவர்கள் நம்மளுடைய நேயர்களுடைய வினாக்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். பேர் சொல்லுங்க. ஐயா வணக்கம். பேர் சொல்லுங்க. நந்தகுமார். நந்தகுமார் எங்க இருந்து? சத்யாநகர். சத்யாநகர் எங்க இருக்கு? எந்த மாவட்டம்? நாமக்கல் மாவட்டம், குமரபாளையம். சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு வயசு 43. நரம்பு மூட்டில நரம்பு வலிக்குதுங்கிறாங்க. நரம்பு மூட்டு வலிக்குதுன்றாங்க. எவ்வளவு எடை இருப்பாங்க? எடை ஒரு 50 கிலோ இருக்கும். 50 கிலோ. சார், இப்ப மூட்டு வலி நரம்பு வலி வருதாமா ஒரு அம்மையா இருக்கு 43 வயசு உள்ளவங்களுக்கு? சொல்லுங்கய்யா. அதாவதுங்க, ஒரிஜினல் செக் என்ன பயன்படுத்தினா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி, தைராய்டு எல்லாமே சரியா போறதுக்கு ஒரே வழி வந்து ஒரிஜினல் எள் எண்ணெய், செக் எண்ணெய் சாப்பிடணும். செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் வேணும். ஆமா, 20 கிலோ கருப்பெண்ணெய் வாங்கிட்டு போய் 2 நாள் வெயில்ல காய வச்சு கல் எடுத்து 1 கிலோ பனங்கருப்போட சேர்த்து கொண்டு மிஷின்ல கொடுத்தா அரைச்சு கொடுப்பாங்க. இது நம்ம தயாரிக்கிறதுக்கு 100 ரூபா 110 ரூபா ஆகும். ஆனா கடையில விற்கிற எண்ணெயை விட இது ரொம்ப கம்மி விலையில இருக்கும், பட் சத்து பொருளா இருக்கும். இதுதான் மருந்து. இதை டெய்லி காலையில 2 ஸ்பூன் வெறும் வயிற்றுல சாப்பிடணும். சமையலுக்கு இந்த எண்ணெய் தான் பயன்படுத்தணும். இதை மட்டும் யாரு செய்யறாங்களோ தைராய்டு, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி எல்லாமே குணமாகும். இது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த எண்ணெய ஒரு நாளைக்கு 3 முறை ஒரு 1/4 டம்ளர் வாயில ஊத்தி 5 நிமிஷம் கொப்புளிச்சு கீழே துப்பிடணும். நாக்குல அந்த எண்ணெயோடைய சுவை பட்டுச்சுன்னா அது மண்ணீர்ல வேலை செய்ய வச்சு, லிவரை வேலை செய்ய வச்சு அந்த நோயை குணப்படுத்திடணும். இது 2வது ஆப்ஷன். இது 2 பண்ணாலே கிளியர் ஆயிரும். அது ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். ஆமா ஐயா, இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, இந்த 12 உறுப்புகள் சொல்றீங்க, முக்கியமான ஜீரண உறுப்புகள். ஆமாங்க. இது இந்த அறுசுவையோட தொடர்புடையதுன்னு சொல்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் நேயர்களுக்கு. அதாவதுங்க, புளிப்புக்கும், ஆகாயத்துக்கும், கல்லீரலுக்கும், பித்தப்பைக்கும், கண்ணுக்கும், கோபத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி உப்புக்கும், நீருக்கும், சிறுநீரகத்துக்கும், மூத்திரப்பைக்கும், காதுக்கும், வயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இனிப்புக்கும், நிலத்துக்கும், மண்ணுக்கும், இறைப்பையுக்கும், மண்ணீரலுக்கும், நாக்குக்கும்
சரி. உதடு சொல்லிருக்கீங்க ஐயா, உதடு சொல்லிருக்கீங்க, மண்ணீரல் சொல்லிருக்கீங்க, உதட்டுக்கும் கவலைக்கும் சம்பந்தம் இருக்கு. வயிறு பகுதிக்கும் அது ஒரு முக்கியமானதுன்னு சொல்லிருக்கீங்க. அடுத்தது காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. கசப்புத்த உறுப்புக்கும் இருதயத்துக்கும் சிறுகுடலுக்கும் நாக்குக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால நாம எல்லா சுவையும் சாப்பிட்டாதான் இந்த எல்லா உறுப்பும் ஒழுங்கா இருக்கும். எல்லா உறுப்பும் ஒழுங்கா இருந்தாலும் ஜீரணமே ஆகும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இதுல குறிப்பா வெள்ளை சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்றீங்களா? அது என்னங்க? அது வெள்ளை சர்க்கரையில சல்சர் இருக்குங்க. இந்த சல்சர் உடம்புக்கு கெடுதல். அதனால அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், பனங்கருப்பட்டி, பஞ்சாமிர்தம், தேனு, சப்போட்டா பழம், இந்த மாதிரி இயற்கையான பிரவுன் கலர் இருக்கிற எல்லா சர்க்கரையும் நல்லதுங்க. வெள்ளை கலர் இருக்கிற எல்லா சர்க்கரையும், கல்கண்டு எல்லாமே உடம்புக்கு கெடுதல். இது சாப்பிடக்கூடாதுங்க. இது வந்து சர்க்கரை ஆலையில வேலை செய்யறவங்களுக்கு தெரியும். அவங்க கேட்டு பாருங்க, என்னமெல்லாம் ப்ராசஸ் பண்றாங்கிறது அவங்களுக்கு தெரியுங்க. ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். பேர் சொல்லுங்க. வணக்கம் சார். ஈரோடு மாவட்டம் மலக்குறிச்சி சின்னியம்பாளையத்திலிருந்து சரவணன். சரவணன் சொல்லுங்க. நேயர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டீங்க நீங்க. ஆமா சார். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயாவுக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. சிறப்பு விருந்தினருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐயா, என்னுடைய மாமா ஒருத்தருக்கு சுகர் இருக்குங்க. அந்த வலது கால் இருக்கு இல்லைங்க, அந்த பெருவிரலுக்கு போகக்கூடிய நரம்பு வந்து ரத்த அடைப்பு இருக்குதுன்னு ஆங்கில மருத்துவர் ஒருத்தர் சந்திச்ச போது சொன்னாங்க ஐயா. இதை வந்து அறுவை சிகிச்சை மூலம் தான் குணப்படுத்த முடியும் அப்படின்னாங்க. சரின்ட்டு ஈரோட்டில் ஒரு பகுதியில் உள்ள ஒரு தொடு சிகிச்சை மையத்துக்கு போனாங்க ஐயா. அங்க வந்து அவங்க இதை தொடு சிகிச்சை மூலமாவே குணப்படுத்திடலாம், கொஞ்சம் நாளாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஐயா. உண்மையாக தொடு சிகிச்சையில குணப்படுத்திடலாமாங்க ஐயா, இல்ல ஆங்கில மருத்துவத்துல அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்தலாம்? முதல்ல சர்க்கரை நோயாளிக்கு கால கையை வெட்டுறதுக்கு ஏன் அப்படின்ற காரணத்தை சொல்லுவாங்க, எப்படி சரி செய்யலாம்னு இப்ப சார் சொல்லுவாங்க உங்களுக்கு. சரிங்க ஐயா. இல்லைங்க, காலில் ஒரு நோய் வந்தா அதை அறுக்கிறதுக்கு சிகிச்சைன்னு பேர் இல்ல, குணப்படுத்துறதுக்கு சிகிச்சைன்னு பேரு. அதனால அறுக்க வேண்டிய அவசியமே இல்லை முதல்ல. ரெண்டாவது, தொடு சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும். ஆனா தொடு சிகிச்சை மூலம் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா அந்த தொடு சிகிச்சை கூடவே நான் சொல்ற சில விஷயத்தையும் சேர்த்து பண்ணீங்கன்னா சீக்கிரமா குணமாகும். ஒண்ணு, அவங்க இனிமேல் பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும். பசி இல்லாம சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் விஷம். சக்கரை மட்டும் இல்ல, எல்லா நோயும் வரும். பசி இல்லாத சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, ஜீரண சுரத்தியே இல்லாம ஒழுங்கா ஜீரணமாகாத சர்க்கரைகள்லாம் உள்ள போய் எல்லா நோயும் உண்டு பண்ணிடுது. அதனால அவங்க இனிமேல் எப்ப பசிக்குதோ அப்பதான் சாப்பிடணும். இது முதல் கண்டிஷன். ரெண்டாவது, சாப்பிடும் பொழுது உதட மூடிதான் சாப்பிடணும். யாராவது சாப்பிடும் பொழுது மெல்லும் பொழுது உதடு பிரிஞ்சுட்டா எச்சிலும் சாப்பாடும் சேர்ந்து ஜீரணமாகும் பொழுது காத்து உள்ள போயிருது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சாப்பாடை அவங்க வந்து மெண்டு முழுங்குறது கிடையாது, அப்படியே விழுங்கிடுறாங்க. அதான் இங்க அது தெரியறதுனால தெரியாம இருந்துச்சு. அதான் நம்ம இப்ப எல்லா ஊருக்கு போய் சொல்லிட்டு இருக்கிறோங்க. சாப்பாடு உள்ள வாய்க்குள்ள போட்டோம்னா உதட்ட மூடி நல்லா பொறுமையா மென்னு பல்லுக்கு வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு முழுங்கணும்னா அந்த கால்ல ஏற்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு தீர்ந்து போய் அந்த கால் புதுசா மாறி சுத்தம் புதுசா மாறிடும். அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சோ அவங்களுக்கு ரெண்டு விஷயம் தான். தொடு சிகிச்சைக்கு போகலாம், அது கூட பசி எடுத்தா சாப்பிடணும், சாப்பிடும் போது உதட்ட மூடி தான் சாப்பிடணும். 10 நாள் சாப்பிட சொல்லுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லா கண்டினியூ பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா காலை காப்பாத்து. சரவணன் அவர்களுக்கு உங்க நண்பர்கள்ட்ட சொல்லுங்க. இப்ப ஐயா, நீங்க சொன்ன மாதிரி உடல் உறுப்புகள் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஒரு இதுல. ஆமாங்க. இப்ப குடல்னா 36 மணி நேரம் இல்லைங்களா ஐயா? அதே மாதிரி வெள்ளை செல்லுனா 13 நாள் தான் இருக்குமா? ஆமாங்க, 13 நாள்ல தன்னைத்தானே புதுப்பிச்சு. அதே மாதிரி ரெட் செல் பாத்தீங்கன்னா 120 நாட்கள். ஆமா ஆமாங்க. லிவர் வந்து ஒரு இடத்துல தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கக்கூடிய ஒரு. ஆமாங்க. இப்ப இந்த ஜீரண உறுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா என்னென்ன உறுப்புகள்ங்க நம்ம சொல்றோம்? ஆக்சுவலா தனித்தனியா நம்ம உடம்ப பாக்குறதுக்கு முடியவே முடியாதுங்க. பாருங்க, இப்ப வயிறு ஜீரணம் பண்ணோம்னா அதுக்கு பிபி வேணும், அது இருதயம் கொடுக்குது. தண்ணி வேணும், கிட்னி கொடுக்குது. சுவை வேணும், மண்ணீரல் கொடுக்குது. ஜீரணம் பண்றதுக்கான அந்த நாலேஜ் வந்து மூளையில இருந்து வருது, முதுகெலும்புல இருந்து வருது. சோ உடம்ப தனித்தனியா பிரிக்கவே முடியாதுங்க. மொத்த உடம்பு சேர்ந்துதான் வாந்தி எடுக்குது, மொத்த உடம்பு சேர்ந்துதான் மலம் போகுது, மொத்த உடம்பு சேர்ந்துதான் ஜீரணம் பண்ணுது. இப்படி தனித்தனியா பிரிக்க ஜீரண உறுப்புகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கிற எல்லா உறுப்பும் ஒன்னா நல்லா இருந்தாதான் ஜீரணம் ஒழுங்காகும். சிறுகுடல் பாத்தீங்கன்னா சக்தின்னு ஒரு உருவாகமாக சொல்றீங்க. பெருங்குடல் வந்து கழிவேற்றுதல்ல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றீங்க. வாயில ஜீரணமாகி சாப்பிடுற சாப்பாடு வாயில ஜீரணமாகுதுங்க. அதுக்கப்புறம் வயிற்றுல ஜீரணமாகுது, அப்புறம் சிறுகுடலுக்கு போகுது. சிறுகுடல்ல ஜீரணமானவன்னா அங்க வில்லீஸ்னு ஒரு உணவு உறிஞ்சிகள் இருக்கும், அது உறிஞ்சு லிவருக்கு கொடுக்கும். லிவர் பிளட்ல கலக்குது.
அது சிறுகுடல் தாண்டி பெருங்குடலுக்கு போனாலும் அது கழிவுதான். ஆனா அந்த கழிவுலையும் பெருங்குடலும் உரிய ஆரம்பிக்குது. இதான் மிஞ்சி பிச்சு போன சத்தெல்லாம் உரிய ஆரம்பிக்குதுங்க. மலம் வர்றதுக்கு முன்னால வரைக்கும் அதுக்கு சத்து உறிஞ்சிட்டே இருக்குங்க உடம்பு. நன்றி. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். ஐயா வணக்கம். பேர் சொல்லுங்க. ஐயா வணக்கங்கய்யா. பெரியகுளத்துல இருந்து மூர்த்தி பேசுறேங்க. பெரியகுளம் மூர்த்தி சொல்லுங்க. ஐயா குழந்தைங்க 4 வயசு ஆச்சுங்க. கூப்பிட்டானே அது வந்து கேட்க மாட்டேங்குங்க. காது கேட்க மாட்டுது. ஆமாங்க. அது வந்து மீட்டிக்கு வேற ஏதாவது விளம்பரம் இதெல்லாம் போட்டா அது உடனே வந்து பாக்குதுங்க. நம்ம கூப்பிட்டோன்னே என்னன்னு கேட்க மாட்டேங்குங்க. பேசுனா மட்டும் கேட்க மாட்டுது. ஆமா ஆமாங்க. இசை மட்டும் அது கேட்கக்கூடிய தன்மை இருக்கு. இதுக்கு என்ன காரணங்க? இது எப்படிங்க நிவர்த்தி பண்றது? இந்த இத வந்து நம்ம டெக்னிக் மூலமா சரி பண்ண முடியாதுங்க. இதுக்கு வந்து பக்கத்துல எங்காவது நியூரோ தெரப்பின்னு ஒரு வைத்தியம் இருக்குது. பாம்பேல டாக்டர் லட்சபதி மெஹ்ரான்னு ஒருத்தர் கண்டுபிடிச்ச தெரப்பி இருக்குதுங்க. அந்த தெரப்பி பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த தெரப்பி மூலமா குணப்படுத்தும். மூர்த்தி, உங்க குழந்தை பேசுதா? நல்லா பேசுதா குழந்தை? ஏன்னா இந்த காதுக்கும் பேச்சுக்கும் வந்து ஒரு தொடர்பு நிறையா இருக்குது. காதில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நம்ம பேச்சு சரியாக வராது. அதனால் இது காதில் வந்து என்ன பிரச்சனைன்னு தீர்வு பார்த்து முடிவெடுக்கக்கூடியது. சார் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த நியூரோ தெரப்பி எடுத்தீங்கன்னா சரியாக பண்ணிடலாம். இப்போ அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். என் பேர் சொல்லுங்க. ஐயா வணக்கங்கய்யா. பேர் சொல்லுங்கய்யா. நான் ஈரோடு சூரமட்டி வளர்ச்சி இளங்கோ பேசுறேங்கய்யா. இளங்கோ சொல்லுங்க. ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருங்களாட்டும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க ஐயா. இப்போ நம்ம ஐயா என்ன சொன்னாரு, நீங்க சர்க்கரை இருந்தாலும் பரவாயில்ல சர்க்கரை சேர்த்திக்கலாங்கிற மாதிரி சொன்னாருங்க ஐயா. ஆனா ஒரு சிலர் சர்க்கரைனாலும் சர்க்கரையே தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் பார்த்தா 1 மாசத்துக்கு முன்னாடி தான் அதை கண்டுபிடிச்சேன். பாத்தீங்கன்னா இப்ப சர்க்கரை இல்லாம தான் டீ கூட குடிச்சிட்டு இருக்கிறேன். இப்ப ஆனா நான் சர்க்கரை சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு சோர்வு வருமே சர்க்கரை இல்லாம சாப்பிட்டீங்கன்னா? ஆனா அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்படிதான் சாப்பிட்டு இருக்கிறேன். இல்ல இப்ப நீங்க சர்க்கரை இல்லாம சாப்பிடல ஒரு சோர்வு வருதுல உங்களுக்கு தெரியுமே? உங்களுக்கு சோர்வு எனக்கு தெரியல. ஆனா வந்து என்ன தெரியல, சாப்பிட கஷ்டமா இருக்குது அவ்வளவுதான். நான் நினைக்கிறேன் சாப்பிடுதான் நினைக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க சர்க்கரை அளவு வந்து பரிசோதனை பாக்குறீங்கல்ல? ஆமாங்கய்யா. ஒரு நேரம் பார்த்து இன்னொரு நேரம் இருக்குதா? இல்லங்க, நான் ஒரே ஒரு தடவை செக் பண்ணிருக்கேன். இந்த 1 மாசம் ஆனதும் செக் பண்ணலான்னு இருக்கிறீங்க. ஏன்னா சர்க்கரை அளவு உடல்ல வந்து அப்பப்ப நிமிஷத்துக்கு மாற்றக்கூடியது. ஒரே நிலையா இருக்காது. இப்ப நீங்க இந்த லேபிள இப்ப எடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு லேபிள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக மாறிதான் இருக்கும். சரிங்கய்யா. உடலுக்கு எப்ப சர்க்கரை தேவையோ அதோட அளவை அதிகமாகிக்கிறோம், அதே மாதிரி குறைச்சிக்கிறோம். ஒரே தான் நம்ம சர்க்கரை சாப்பிடலாம் அளவு அதிகமாகக்கூடியதுல மற்ற உறுப்புகள் பாதிப்புன்னு ஐயா சொல்றாங்க. எது நமக்கு தேவைன்ற உடல் அறியுதோ அதை மட்டும் சாப்பிட்டா போதுமானது. இன்னும் ஐயா விளக்கம் சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் பூம்பழம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 பழம் 5 பழம் இந்த ஐயா விளக்க சாப்பிட்டு 1 மாசம் ஆகுங்க. இந்த ஐயா விளக்க சொல்லுவாங்க, கேட்டுக்கங்க. நீங்க பழங்களும் சாப்பிடலாம், இனிப்பான எல்லா பொருளும் சாப்பிடலாம். சரிங்கய்யா. நான் என்ன சொல்றேன்னா நிறைய பழங்கள்ல இனிப்பு இருக்கு. பழங்கள்னாலே பொதுவா இனிப்பு தான் இருக்குது. சரிங்கய்யா. அப்போ கடவுள் பழங்கள்ல இனிப்பு கொடுத்தாரு, அவருக்கு அறிவு இல்லையா? அது உண்மைதான். சோ நமக்கு நீங்க யாரையும் கேட்க வேண்டாம். உங்க நாக்குக்கு இனிப்பு பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்காது சாப்பிடாதீங்க. இதுதான் சரியான வைத்தியமே தவிர சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லா இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது ஒரு தவறான கருத்து. இறைவன் கண்டுபிடிச்சு கொடுத்த ஒரு சுவைய 20 வயசுல சுகர் வந்தா 80 வயசு வரைக்கும் 60 வருஷமா சாப்பிடாம இருந்தா யோசிச்சு பாருங்க. இது நல்லதா? இனிப்பு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க. 6வது படிக்கக்கூடிய பையனுக்கு கிட்டத்தட்ட 508 பாயிண்ட் இருந்துச்சுங்க சுகர். எங்க அருகில் உள்ள பையனுக்கு. நாம வந்துங்க 6 மணி நேரம் பேசுவீங்க. அதுல சுகர்னா என்ன, ஏன் அதிகமாகுது, எப்படி கம்மியாகுது, பிபின்னு என்ன, ஏன் கம்மியாகுது, ரொமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் என்ன, உலகத்தில் இருக்கிற எல்லா நோயை பத்தியும் 6 மணி நேரத்துல பேசி முடிச்சிருவீங்க. அதுக்கான வீடியோ இருக்குது, நான் பேசின ஆடியோ இருக்குது, நான் பேசின வீடியோ இருக்குது, நான் பேசின புக் இருக்குது. எங்கிட்ட மருந்து மாத்திரலாம் கிடையாதுங்க. அந்த புக்கு, அந்த வீடியோ இல்லைன்னா அந்த ஆடியோ நீங்க வாங்கி முழுசா பார்த்து முடிச்ச அடுத்த செகண்ட் இனிமேல் அவங்களுக்கு சுகர் கிடையாதுங்க. அவங்க நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணா சௌக்கியமா சந்தோஷமா இருக்காங்க. முக்கியமாக அந்த சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுவது ரொம்ப அவசியமான ஒன்று. இன்றைய மருத்துவ வாடவெளியில் அனட்டாமிக் செவிவழி தொடு சிகிச்சை குறித்து கோயம்புத்தூர் ஹீலர் பாஸ்கர் அவர்கள் நமக்கு விளக்கங்கள் சொல்லி கொண்டிருக்காங்க. சார், இப்போ நீங்கள் அறுசுவை உணவு அப்படின்னு பார்க்கல பார்த்தீங்கன்னா சில வகையான கீரை வகைகள், சுண்டைக்காய், அது மாதிரி பாவக்காய் எடுத்துக்கலாம், வெந்தயம் சாப்பிட்லான் இருக்கீங்க, சின்ன வெங்காயம், இஞ்சி, அதே மாதிரி துளசி, குருமிளகு,
அதே மாதிரி கற்பூரவள்ளி இது போன்ற உணவுகள் எடுக்கிறதுனால என்னென்ன நமக்கு நன்மைகள் இருக்குங்கய்யா? அதிகமா பேசுறவங்களுக்கு உடம்புக்கு காரம் தேவைப்படுங்க. டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் இவங்க பாருங்க ரசம் சாப்பிடும்போது சந்தோஷமா சாப்பிடுவாங்க. சோ அவங்களுக்கு இந்த மிளகெல்லாம் தேவைப்படும். லிவருக்கு ஓவரா வேலை கொடுக்கறவங்க, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க, அந்த மாதிரி அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புளிப்பு நிறைய பிடிக்கும். சில பேர் இறுதிக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க, அதாவது மன ரீதியான பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு கசப்பு ரொம்ப பிடிக்கும். இப்படி அதாவது நமக்கு உடம்புல எந்த உறுப்புக்கு நிறைய வேலை தரமோ அந்த சுவை நிறைய தேவைப்படுங்க. ஒரு சில பேருக்கு இனி பிடிக்காது, ஒரு சில கசப்பு பிடிக்காது, பிடிச்சதுன்னு சாப்பிட வேண்டாம். இப்படி நமது உடம்புக்கும் அந்த சுவைக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க நாக்கு என்ன கேக்குதோ கொடுத்தா போறீங்க, நம்ம எதுவும் பெருசா யோசிக்கவே வேண்டாம். பட் கடையில விற்கிற எந்த ஒரு இந்த பாக்கெட் வைக்குது இல்லைங்களா, அதுல இருக்கிற சுவையை நம்பி சாப்பிடக்கூடாது. அது என்ன பண்ணுவாங்க, நாக்கை ஏமாத்துற மாதிரி சில பொருள் எல்லாம் போட்டிருப்பாங்க. நான் சொல்றது வீட்டுல சமைச்ச எல்லா பொருளும் உணவுப் பொருட்களை அவங்க நாக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுறாங்க. இப்ப பெரும்பாலும் இப்ப பிரச்சனைன்னு பார்க்கல பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம்னுவாங்க, சிறுநீரக கோளாறுன்னுவாங்க, இருதய கோளாறு, நுரையீரல், கல்லீரல் பிரச்சனை தான் பொதுவாக தெரியக்கூடியது. இதை குணமாக்குவது எப்படிங்கய்யா? எல்லாத்துக்குமே நான் ஒரே சொல்யூஷன் சொல்றேங்க. பசி எடுத்தா சாப்பிடணும், முகத்தை மூடி சாப்பிடணும், தண்ணி கொதிக்க வச்சு குடிக்காது, கொசு வச்சு பயன்படுத்தக்கூடாது, நைட்டு அரை மணி நேரம் உட்கார்ந்து தூங்கி அதுக்கப்புறம் தான் படுத்து தூங்கணும், எல்லாரும் ஒரு அரை மணி நேரம் யோகா பண்ணணும், இப்படி மனதை ஒழுங்கா வச்சுக்கணும். இப்படி எல்லா நோய்களுக்கும் நம்ம என்ன சொல்றோம்னாங்க, ஒரு 6 மணி நேரம் டைம் கொடுத்தா அதை நம்ம பேசி புரிய வச்சிருவாங்க. அது அந்த 6 மணி நேரம் இல்லாம ஒரே வார்த்தையில ஒரு நோய்க்கு நான் பதில் சொல்லவே முடியாதுங்க. இப்ப நீங்க அந்த மாதிரின்னு பார்க்கல, அந்த பகுதியை சேர்ந்தவங்க உங்களை அழைச்சாங்கன்னா அங்க போய் நீங்க அந்த சிறப்புரைகள் சொல்லி அவங்களுக்கு தெளிய வைப்பீங்க. ஆமாங்க. இப்போ இன்னைக்கு சங்கரன் கோயில்ல தேவியாரம் கல்யாண மண்டபத்துல இப்ப நான் 10 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பேச போறேங்க. வந்துட்டு இருக்காங்க. வர 21ஆம் தேதி கோயம்புத்தூர்ல அர்ஜுன் மஹால் தெலுங்கு பாடத்துல பேசுறீங்க. இப்படி எல்லா நாட்டுக்கும், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், சவுதி அரேபியா, எல்லா நாட்டுக்கும் போய் எல்லா ஊருக்கும் பேசிட்டு இருக்கிறீங்க. விளக்க வேணும்னா நம்ம ஆபீஸ்க்கு தொடர்பு பண்ணாங்கன்னா எந்த ஊருக்கு நான் எப்ப வரேன்னு தெரிஞ்சிருங்க. சரிங்க. அவங்க செய்ய வேண்டியது காலையில 9 மணிக்கு வந்து அந்த மண்டபத்துல உட்காரணுங்க. சரிங்க. நான் பேச ஆரம்பி மைக்கு பிடிச்சு 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். சோ நான் பேசுறது 6 மணி நேரம் கேட்டு முடிச்சுட்டு அவங்க போய் அவங்க நான் சொன்னதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நோய் குணமாயிரும். இவ்வளவுதாங்க. மறுபடி வந்து பார்க்க வேண்டாம். நான் எந்த ஒரு பொருளோ மருந்தோ கொடுக்க போறது இல்ல. சரிங்கய்யா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க பாருங்க. ஆமாங்க. அவங்க அந்த கட்டிச்சோறு கொடுப்பாங்க. அதோட நோக்கம் புளிப்பு தன்மை அது உங்களுக்கு அதிகமா தேவையா எப்படிங்க? அது என்ன சோறு கொடுப்பாங்க? கட்டிச்சோறுன்னு சொல்றாங்கல்ல, கட்டிச்சோறுன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா வகை உணவுகளும் சேர்ந்து கொடுப்பாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு. அது காரணம் என்னன்னா, அந்த குழந்தைய உருவாக்குற அந்த பெண்ணுக்கு கர்ப்ப காலத்துல நாக்கு பரபரன்னு இருக்குங்க. அதை சாப்பிடலாம் இதை சாப்பிடலாமான்னு இருக்கும். அப்ப கூட பாருங்க, ஒரு குழந்தைய உருவாக்குறது கூட உடம்பு மருந்து மாத்திரை கேட்கல, சுவையா சாப்பிட கேக்குது. அதனாலதான் கர்ப்பிணி பெண்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுங்க சாப்பிட சொல்றாங்க. இதை ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம கலாச்சாரத்துல ஒரு பழக்கம் வச்சிருக்கிறோம். எல்லா உணவு சுவையும் சேர்த்து ஒரு உணவு கொடுக்கும் பொழுது அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். அதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதனாலதான் சோறு கட்டி ஆக்கி போடுவாங்க இல்லைங்களா. புளி சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு எல்லாம் 10 சாப்பாடு வச்சுட்டு ஊர்ல வந்து சாப்பிட்டு போவாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா ஊருக்கார வந்து சாப்பிட்டு போயிடுறாங்க, அந்த பெண்ணு கொடுக்கறது இல்ல. அதனால அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது ஏன்னா ஒரு உயிர் 2 உயிர் அதுன்னு நினைச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதனால இப்ப டைப் 3 டயபெட்டிக் அப்படிங்கிற பேர்ல கர்ப்பிணி பெண்கள் இனிப்பு சர்க்கரை நோய் வந்திருக்கு, இனிப்பு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சர்க்கரை நோயாளி இருந்தாலும் அவங்க இனிப்பு சாப்பிட்டா மட்டும்தான் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். இல்லன்னா குழந்தைக்கு ஆபத்து வரும். ஒரு கர்ப்பிணி பெண் எல்லா சுவையும் சாப்பிட்டே தீரணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப அடுத்த ஒரு நேரம் சந்திக்கலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். அப்துல் ரஹீம், கும்படி. அப்துல் ரஹீம் சொல்லுங்க சார். நமக்கு சுகர் இருக்கு சார், 10-15 வருஷமா இருக்கு. இப்ப இந்த குதிங்கால் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி சில நேரங்கள் படுத்திருக்கும் போது அப்படி காலு சுண்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். பிறகு இந்த குதிங்காலுக்கு மேல அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து மேல சதை ஏறிக்கிறது. அதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப அதுக்கு சொல்லுவாங்க கேளுங்க. அதுக்குன்னே சிகிச்சை இருக்குன்னு உப்பு சாப்பிடாம இருக்கிறீங்களா நீங்க? என்ன சார்? பிபி இருக்குன்னு சொல்லி உப்பு சாப்பிடாம இருக்கிறீங்களா? இல்ல சார், உப்பு சாப்பிடுறேன் சார். நான் உப்பு சாப்பிடாம இருக்கிறது இல்ல சார். ஓகே, இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து உப்பு தாங்க. உப்பு சரி பண்ணா சரியா போயிடும். சரி, உப்பு வாங்கவே கூடாது, பயன்படுத்தக்கூடாது. கல்லுப்பு தான் வாங்கணும். கல்லுப்பை சட்டியில போட்டு வறுத்து அதுக்கப்புறம் தான் சமையலுக்கு பயன்படுத்தணும். சரி சார். உங்க நாக்குக்கு எவ்வளவு உப்பு கரெக்டா கேக்குதோ கல்லுப்பை சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். 1. சரி. 2வது, உடம்புக்கு நம்ம ஒரு 1/4 மணி நேரமாவது ஏதாவது பயிற்சி கொடுக்கணுங்க டெய்லி. அந்த காலத்துல நிறைய உழைப்பு இருந்தது, இப்ப உழைப்பு இல்ல. அதனால ஒரு 1/4 மணி நேரம் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் பயிற்சி கொடுக்கணும். 2.
கால் தொங்க போட்டு உட்காரவே கூடாதுங்கய்யா. 3 காலில் தொங்க போட்டு சார். அப்துல் ரஹீம் சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவசரமான உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ மன அழுத்தம் இருக்கும், மனச்சோர்வு இருக்கும் நமக்கு. அப்போ மன உளைச்சல் இருக்கையில் வந்து நம்ம நிம்மதியான ஒரு இது வேணும்ல. ஆமாம் சார். அதற்கு சார் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றுங்க. சரி சார். சார் சாருக்குள்ள நம்பரும் அவங்க அட்ரஸ் கிடைச்சா நல்லா இருக்கு சார். நிகழ்ச்சி நிறைவில் வந்து 2 நம்பர் சொல்லுவோம், நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். சரி சார். நன்றி நன்றி நன்றி. இப்போ அடுத்த ஒரு நேரம் சந்திக்கலாம்யா. ஐயா பேர் சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா இப்போ வந்து நம்ம நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோங்கய்யா. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்கய்யா, குளிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம சாப்பிடணுன்னு இருக்கீங்க. சாப்பிட்ட முன்னாடி 2.5 மணி நேரத்துக்கு பின்னாடி தான் நம்ம குளிக்கணும்னு சொல்கிறீங்க. அதோடைய மகத்துவம் என்னங்கய்யா? நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரிங்க. ஆரோக்கியமான டெம்பரேச்சர் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அது குளிர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அது குளிர் நாடாக இருந்தாலும் சரி, வெப்ப நாடாக இருந்தாலும் அப்படிதான் இருக்குமா? நாம இமயமலைக்கு போனாலும் அப்படிதான் இருக்கும், சஹாரா பாலைவனத்துக்கு போனாலும் அப்படிதான் இருக்குங்க. திடீர்னு பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ எடுத்து குளிச்ச உடனே இந்த உடம்பு டெம்பரேச்சர் வந்து அந்த ஆரோக்கியமான டெம்பரேச்சர்ல இருந்து திடீர்னு மாறிடும். அது மறுபடியும் ஒழுங்குபடுத்துறதுக்கு குறைஞ்சது 3/4 மணி நேரம் ஆகும். அதனாலதான் 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட சொல்றீங்க. ஒருவேளை குளிச்ச உடனே சாப்பிட்டா என்ன ஆகுன்னா, நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்காக சக்தி போயிடும். அப்ப ஜீரணம் ஆகாது. அதே மாதிரி சாப்பிட்ட சாப்பாடு சுமாரா குத்து மதிப்பா ஒரு 2.5 மணி நேரம் ஆகுங்க ஜீரணமா இருக்கு. சாப்பிட்ட உடனே குளிச்ச என்ன ஆகுன்னா, ஜீரணம் பண்ணிட்டு இருக்க சக்தி எல்லாம் இந்த தோல் டெம்பரேச்சரை மாத்திரக்கு வந்துடும். அதனால குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும், சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குளிக்கணும். இது ஆரோக்கியமான ஒரு வழிமுறை. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து நெல்லிக்கனியும் இளநீரை பற்றி ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க நீங்க. இல்லைங்க, அதாவது நெல்லிக்கனில வந்து எல்லா சுவையும் இருக்குங்க. இளநீ, நெல்லிக்காய் இதுதான் அதிக சுவை இருக்கு, சுவை சம்பந்தப்பட்ட சத்து இருக்குது. அதனாலதான் சொல்லுவாங்க ஒவ்வொரு நேரமும் ஒரு நெல்லிக்காய் மட்டும் சாப்பிட்டா எந்த நோயும் வராதுன்னு. இனிமேல் நாம சாப்பிடும் போது ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டா நம்ம நாக்குக்கு தேவையான எல்லா சுவையும் கிடைச்சிருங்க. அதே மாதிரி இளநீலையும் 6 சுவை இருக்கு. இளநீ விரும்பி சாப்பிடலாம். ஆனா இந்த சுகர் இருந்தா இளநீ சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. கண்டிப்பா இளநீ வந்து எல்லாரும் சாப்பிடலாம். அது ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருள். ஒரு நோய் வராது, தைரியமா சாப்பிடலாம். ரொம்ப சந்தோஷமா சொன்னீங்க சார். இப்ப அடுத்த நிறைவாக ஒரு நேரம் சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் ஐயா. காட்டம்பட்டி கரட்டு தோட்டம் வெள்ளைச்சாமிங்க ஐயா. வெள்ளைச்சாமி சொல்லுங்க. இந்த உடம்புல வந்து கழுத்து இருக்குங்களா சார், கழுத்துல 2 சைடும் வலிக்குதுங்க. கையில் 2லயும் வந்து இந்த கரண்ட் பிடிச்ச மாதிரி இருக்குங்க ஒரு சில டைமுங்க. நான் வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஆனா ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா சோர்வும் ஆயிருது, எந்த நேரமும் சோர்வாவே இருக்குங்க. அப்புறம் 2வது பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. ஆனா சாப்பிட்டோம்னா என்ன நல்லா பசி எடுக்குதுங்க. அதனால தப்பு இல்லைங்களா ஒண்ணு? இப்ப ஐயா கேக்குறதுக்கு தப்பு இல்லைங்க. நெல்லிக்காய் சாப்பிட்டு பசி எடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். சரி. கழுத்து வலி, கால் வலிக்கெல்லாம் நீங்க விவசாயி உடம்புக்கு நிறைய வேலை கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆனா ரெஸ்ட் கொடுத்துருக்க மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, எப்பெல்லாம் டைம் இருக்குதோ ஒரு தரையில அப்படியே மட்டமல்லாக்கு படுத்துக்குங்க. அப்படியே படுத்துக்குங்க, பழம் மேல வச்சு வயிறு மேல வச்சு படுத்துக்குங்க. கை காலம் நீட்டி படுத்துட்டு உங்க உடம்புகிட்ட நீங்களே பேசணும் ஒரு 10 நிமிஷம். கை நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, காலு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் டைம் கொடுக்குறேன், நீ காலில இருந்து உழைச்சி இல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு நாளைக்கு காலையிலயும் சாயந்தரையும் 10 நிமிஷம் படுத்து உங்க உடம்புகிட்ட நீங்க பேசணும். இந்த கழுத்துல என்னமோ பிரச்சனை பண்ணுது, என்ன பண்ணீங்க சரி பண்ணு. ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்பு நம்ம கண்டுக்கிறதே இல்லைங்க. இதுதான் பிரச்சனை. பாருங்க, நம்ம வீட்டு ஒரு குழந்தை இருக்கும், விருந்தாளி வந்து பேசிட்டு இருந்தோம்னா 1/2 மணி நேரம் பாத்துட்டே இருக்கும். திடீர்னு அழுகும், வேணும்னே பசிக்கு சாப்பாடு கொடுங்க கேட்கும். ஏன்னா அந்த குழந்தை யாருமே கவனிக்கல, பிடிக்காது. நம்ம உடம்பு யாருமே கவனிக்கிறது இல்ல, அதனால நோய் வந்துருது. டெய்லி 10 நிமிஷம் மட்டும் நமது உடம்பு கிட்ட கழுத்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சரியா போயிடும். சரிங்க. இப்ப நிறைவாக சார், இப்ப நான் இங்க கைகால் கழுவி தான் சாப்பிட சொல்றீங்க முக்கியமாக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாம்பு கடிக்குன்னா சிறிய நங்கை, வேப்பிலை, பெரிய நங்கை இதெல்லாம் போய் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ முக்கியமாக வந்து இந்த ரத்தத்தில் வந்து சில பொருட்கள் கெட்டு போகிறதுக்கும் அல்லது இல்லாமல் போகிறதுக்கு காரணங்கள் என்னென்னு நம்ம நேர்களுக்காக சொன்னீங்கன்னா நம்ம நிறைய போடலாம்னு நினைக்கிறீங்க. சாப்பாடு தப்பா சாப்பிட்டா கெட்டு போயிருங்க. தண்ணியை தப்பா குடிச்சா உடம்புல எல்லாம் உடம்பு கெட்டு போயிடும். சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு, மனசு, இது 6ம் உள்ளுக்குள்ள போகுதுங்க. நம்ம உடம்புக்கு இது 6 தவிர எதுவும் போறதில்லை. இந்த 6ம் உள்ள போகும்போது ஒழுங்கா ஜீரணமாகலைன்னா கெட்டு போயிடும். ஒழுங்கா ஜீரணமானா சரியா போயிடும். நாம 6 மணி நேரத்துல சாப்பாடு எப்படி சாப்பிட்டா நல்லபடியா ஜீரணம் பண்றது, தண்ணி எப்படி குடிக்கணும்,
மூச்சு காத்து எப்படி இருக்கணும், எப்படி உழைக்கணும், எப்படி தூங்கணும், மனதை எப்படி அமைதியா வச்சுக்கணும்னு 6 விஷயத்தை சொல்லி கொடுக்குறீங்க. இந்த 6ஐயும் ஒழுங்குபடுத்தினா யாருக்கு எந்த நோய் இருந்தாலும் குணமாகுதுங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. இதுவரை அது ஒரு இனிய நல்ல நாளில் மருந்தே இல்லாமல் உடலையும் செம்மைப்படுத்த முடியும், நோய் அண்டாமல் காக்க முடியுன்ற ஒரு சிறப்பான ஒரு தகவலை நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. அதற்காக கோடை பண்பலை நேயர்களின் சார்பாக ஹீரர் பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு ஏற்பாடு செய்த மற்ற நேயர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் பல நேயர்கள் பல கேள்விகள் கேட்டால் கூட நாமக்கல் சக்தி நகரை சேர்ந்த நந்தகுமார் அவங்க கேட்டாங்க, உணவு முறைகளை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு சிறந்த கேள்வி. ஏன்னா அந்த உணவு முறைகளை நாம் சரியாக பிடித்தாலே பலவிதமான நோய்களை குணப்படுத்தும் என்பது தான் அவர் சாருடைய முக்கியமான கருத்து. அவரை ஏவிஆர் சொர்ணமனுடைய சிறந்த நேயராக தேர்வு செய்து கொண்டு வரக்கூடிய காலங்கள் நமக்கு இனிதாக அமைய வேண்டும். உணவும் மனமும் சீராக இருந்தால், உடலும் மனமும் சீராக இருந்தால், நாம் உள்ளத்தின் மூலமாக தென்மையான ஒரு வழிமுறையை பின்பற்றலாம், நோயின்றி வாழலாம் என்ற ஒரு கருத்தை சொல்லியதற்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.